நாஸ்கா கோடுகள் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் என்னடா இது அப்படின்னு யோசிப்பீங்க. இது ஒரு அதிசயம். ஆனா எதனால எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. பெருவில் இருக்கக்கூடிய லிமாவில் இருந்து 250 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வறண்ட நிலப்பகுதி. இந்த பகுதி பழமையான மர்மம் வாய்ந்த விஷயங்கள்ல ஒன்னா பார்க்கப்பட்டு வருது இப்ப வரைக்கும். அந்த தட்டையான பூமியில 170 சதுர மைல் பரப்பளவுல விசித்திரமான உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா பாருங்க, அது எதுவுமே ஆழமாவும் வெட்டப்படல, ஆழமான குழிகளும் கிடையாது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது மட்டும் அது எல்லாம் பல உருவங்களா தெரிஞ்சிருக்கு. அது 6 முதல் 12 அடி அகலமாக இருந்திருக்கு. அமெரிக்காவில் முன்னாள் வாழ்ந்த நாஸ்கா அப்படிங்கிற இனத்தவரால ஆகப்பட்ட குழிகள் இது, கோடுகள் இது அப்படின்னு அப்போ இருந்த மக்கள் அதை கோடிட்டு காட்டினாங்க. ஆனா அப்போ நாஸ்கா மக்கள் இங்க வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த கோடுகள் வரையப்பட்டதால இது நாஸ்கா கோடுகள் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது. இது பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமை வாய்ந்தது. இந்த கோடுகள் 30 மைல் தூரம் வரைக்கும் இருக்குமா. இந்த கோடுகளை உயரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சுழலாக கைரேகை மாதிரி தெரியுமா. நாஸ்கா கோடுகளை வரையும் போது எந்த ஒரு சரியான முறையையுமே அவங்க பயன்படுத்தல. 1500களில் முதன்முறையாக இந்த கோடுகளை கண்ட பயணிகள் ஏதோ மேடு பள்ளமான சாலை இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களாம். ஆனா கடந்த கால நாகரிகத்தின் சிக்கலான கோடுகள் இது அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியல. 1927ஆம் ஆண்டு வரையிலும் கூட இது நாஸ்கா கோடுகள் அப்படின்னு யாருமே கண்டுபிடிக்கலையாம். ஒரு நாள் பெருவை சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளரான டோரியோ மிஜியாஸ் ஜெஸ்பே அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா மலைகளின் வழியே போயிட்டு இருந்தாராம். அந்த வழியா அப்போ மலை உச்சியிலிருந்து பெருவின் வறண்ட நிலப்பகுதியை பார்த்திருக்காரு. உயரத்திலிருந்து பார்த்தாதான் நாஸ்கா கோடுகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. ஆனா நாஸ்கா கோடுகள்ல இருக்கக்கூடிய உருவங்கள் அவருக்கு அந்த இடத்துல தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிமிஷம் அவர் உணர்ந்திருக்காரு, இது உருவங்கள் மாதிரி இருக்கே அப்படின்னு. இத்தனை நாள் கோடுகள் தான் நினைச்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்ன உருவங்கள் தெரியுது அப்படின்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. மலையிலிருந்து பார்த்ததால டோரியோவுக்கும் அந்த உருவங்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியா தெரியல. ஆனா ஏதோ ஒரு உருவத்தை வரைஞ்சிருக்காங்கன்னு மட்டும் அவரால் புரிஞ்சிருக்க முடிஞ்சிருக்கு அந்த அன்னைக்கு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு, இது திட்டமிட்டு வரையப்பட்டது அப்படின்னு. அந்த பூமியில செதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னும் பாத்தீங்கன்னா தரை மட்டத்துல இருந்து பார்த்தா அது தெரியாது அப்படின்னும் அவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அட இதை இத்தனை நாள் நம்ம பள்ளம் கோடுன்னு நினைச்சிட்டு இருந்தோமே, இது உருவங்களா அப்படின்னு அவருக்கே அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த அன்னைக்கு. இந்த நிகழ்வே நாஸ்கா கோடு குறித்து வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த ஒரு நூற்றாண்டாக ஆய்வாளர்கள் உலகின் மிக மர்மமான நாஸ்கா கோடுகளை ஆராய்ச்சி செய்ய துவங்கி இருக்காங்க. பெருவின் நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்றிருக்கு. பெருவில் இருக்கக்கூடிய ரியோ கிராண்டே டி நாஸ்கா நதி படுக்கையில சிக்கலான வடிவமைப்போட அமைஞ்சிருக்கக்கூடிய நாஸ்கா கோடுகளை பத்தி பல பேர் அமானுஷ்ய விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது பிரபலமாக ஆரம்பிச்சது. இந்த அமானுஷ்ய கோட்பாடுகளை நம்புறவங்க ஒரு பக்கமோ, சிலர் இல்ல இங்க பண்டைய நாகரிகம் வளர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நாகரிக கோட்பாட்டோட பல பேரும் மறுபக்கம் வாக்குவாதத்தை தொடங்கினாங்க. ஆனா பாருங்க, பல பேருக்கும் பல கருத்துக்கள் இருக்கு இந்த நாஸ்கா கோடுகளை பத்தி. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோடுகள்ல வரைஞ்ச நாஸ்கா இன மக்கள் பறக்கும் சக்தி இல்லாம இவ்வளவு பெரிய கோடுகளை எப்படி பொறிச்சு உருவங்களா பொறிச்சிருக்க முடியும்? அது இன்னைக்கு வரைக்கும் உருவங்களா நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி எவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க இல்ல. என்ன கருவியை யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி வரைஞ்சிருக்க முடியும்? அதுவும் இத்தனை ஆண்டுகள், அதாவது ஒரு 1000 ஆண்டுகள் கடந்துருச்சு. இருந்தாலும் கூட இந்த கோடுகள் இன்னைக்கும் நிலைச்சு நிக்குது அப்படின்னா என்ன மாதிரியான கருவியால் இதை வரைஞ்சிருப்பாங்க? ஏன் அப்படின்னா மேல் நோக்கி உயரத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த நாஸ்கா கோடுகள்ல இருக்கக்கூடிய படம் நமக்கு தெளிவா தெரியுது, அந்த உருவ படம். ஆனா கீழே இருந்து பார்த்தா மேடு பள்ளமா மட்டும்தான் தெரியுது. அப்ப மேல பறந்துகிட்டே வரைஞ்சாங்களா நாஸ்கா மக்கள்? ஒரு கேள்வி எழுத்துல. ஏலியன்களுடைய உதவியா இது, இல்ல ஏலியன்கள் சக்தியா, இல்ல மக்களே வரையாம ஏலியன்கள் வரைஞ்சுதா அப்படின்னு பல விஷயங்கள் பல பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இல்ல ஏலியன்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சுதா, அயல் கிரக உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன்கள் உதவி செஞ்சிருக்க கூடும் அப்படின்னு பல பேர் கேள்விகளை எழுப்புனாங்க. அவங்களோட உதவியோடு தான் நாஸ்கா இன மக்கள் இந்த கோடுகளை வரைஞ்சிருக்க முடியும். விண்வெளியிலிருந்து வரக்கூடிய ஏலியன்களுக்கு தெரிவதற்காகத்தான் இந்த மாதிரியான சிக்னல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல பேர் ஆராய்ச்சி செஞ்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல மனுஷங்க, பூச்சிக, பறவைக, மீன், மரங்கள் மற்றும் பூக்கள் போன்ற இயற்கையை சித்தரிக்கக்கூடிய வரைபடங்களே அதிகமா வரையப்பட்டிருந்துச்சு. நாஸ்கா கோடுகள்ல விண்வெளி வீரர்களின் உருவமும் கூட இடம்பெற்றிருந்துச்சு. எப்படி முடியும்? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளி வீரருடைய உருவத்தை ஏன் பொறிக்கணும் அந்த மக்கள்? அது விண்வெளி உடையில மனிதனை போல தலையை கொண்ட உருவமாகவே கருதப்படுது இப்ப வரைக்கும். ஸ்விஸ் எழுத்தாளரான எர்ச் வான் டெனிக்கன் அப்படிங்கிற நபர் அதுல இருக்கக்கூடிய சில உயிரியல் பண்புகள் பத்தி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. வேற்று கிரக ஜூவராசிகளை வர்ணிக்கிற மாதிரியான கோடுகளா இருக்குதே இது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் அவருக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து 1968ஆம் ஆண்டு இவர் சேரியட்ஸ் ஆஃப் காட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார். இது ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சது அந்த டைம்ல.
இந்த புத்தகம் நாஸ்கா வரிகளை ரொம்பவே பிரபலப்படுத்த தொடங்குச்சு உலகம் முழுக்க. அதுக்கப்புறம் நாஸ்கா அதிகபட்சம் புராண கதைகளையே உருவாக்குச்சுன்னு சொல்லலாம் மக்கள் கிட்ட. கிமு 100 முதல் கிபி 800 வரைக்கும் ரியோ கிராண்டே டி நாஸ்கா நதி படுக்கையில வறண்ட நதி படுக்கையில வசிச்சு வந்த நாஸ்கா இனத்தினர் பதப்படுத்தப்பட்ட உடல்களை செய்யும் மம்மி முறையா அறிஞ்சு வச்சிருந்தாங்களாம். இதனால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல பதப்படுத்தப்பட்ட உடல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நாஸ்கா இடத்துல. அதுல சில சடலங்களின் மண்டை ஓடுகள் விசித்திரமாக இயற்கைக்கு மாறாக நீண்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மர்மமான 3 விரல் கொண்ட மம்மி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது 2017 ஜூன் மாதம் அன்னைக்கு பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. பரிசோதனையில அது மனுஷனாக இருக்க முடியாது அப்படின்னு நம்பி இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். ஏன் அப்படின்னா மனுஷ ரூபத்திலேயே இல்லையா அந்த எலும்புகள் எதுவுமே. அதனால நாஸ்கா கோடுகளை வரைவதில் வேற்று கிரகவாசிகள் பங்கு வகிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். பூமிக்கு வேற்று கிரகவாசிகள் வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கதை பலருக்கும் பிடிச்சு போயிருக்கு. ஆனா அதற்கு அதிகபட்சமாக சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லாத பட்சத்துல அது மறுக்கப்படுது. ஆனா பாருங்க, நாஸ்கா கோடை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃபும் கையில இருக்கு. ஆனா அது உண்மைதானா அப்படின்னு சொல்லவும் முடியல. மெல்லவும் முடியாம சொல்லவும் முடியாம ஆராய்ச்சியாளர்கள் தான் சிக்கல்ல மாட்டி இருந்திருக்காங்க. பிரமிடா இருந்தா என்ன, நாஸ்கா கூட இருந்தா என்ன, முன்னோர்கள் பலவிதமான தொழில்நுட்பத்தை அந்த காலகட்டத்திலேயே யூஸ் பண்ணிருக்கலாம். அதனால இந்த மாதிரியான ஒரு உருவத்தை பொறிச்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் கருத்துக்களை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படிங்க முடியும்? இப்படி ஒரு உயரத்துல இருந்து பார்த்தாதான் உருவம் தெரியுதுன்னா அப்ப மேல இருந்து யார் பார்த்திருப்பா? கண்காணிச்சாது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே, மேற்பார்வை பார்க்கவாது ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. நெடுநாள் கேள்வி இன்னைக்கு வரைக்கும் தொடருது. மர்மம் மட்டும்தான் பதிலா இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஏற்பட்ட வானிலை காரணமாக நாஸ்கா கோடுகள் உருவாக்கப்பட்ட பள்ளங்கள் சிவப்பு அல்லது பழுப்பு நிறமா மாறி இருக்கு. இந்த பள்ளங்களின் அடியில மஞ்சள் மணல் காணப்படுது. இந்த வண்ண வேறுபாடுகளை எவ்வளவு தொலைவுல இருந்து பார்த்தாலும் நாஸ்கா கோடுகளை தனித்துவமா காட்டுது. அந்த வடிவமைப்புகளை சரியா பூமியில செதுக்க நாஸ்கா இனத்தினர் முதல்ல அதனுடைய சிறிய மாதிரிகளை செஞ்சிருக்கலாம். அதாவது நம்ம இப்ப மேப் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேப் பிளான் போட்டு அதுக்கப்புறம் இதை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் கயிறுகளை பயன்படுத்தி அதை அளந்து வரைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு விமானத்தின் ஜன்னல் வழியை பார்த்தால் நாஸ்கா கோடுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா தெரியுமா. ஆனா உயரத்துல இருந்து பார்க்கும்போது அது சமவெளியின் அடிவாரங்கள் போலவே காட்சியளிக்கும். அநேகமா பெருவின் தொல்பொருள் ஆய்வாளர் செஸ்பே அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா அங்க நின்று பார்த்திருக்காரு. அப்போ அங்க நின்ன மலைகள்ல கொண்டு அவங்க அதை அளந்து அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிருக்கலாம், சரி பார்த்திருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கூற்று வைக்கிறாரு. நாஸ்கா மக்கள் வசிக்கக்கூடிய நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப வறண்ட பகுதி. அங்க அதிக மழை பொழிவே இருக்காது. அதிகபட்சமா அங்க ஆண்டுக்கு 4 மில்லிமீட்டர்கள் தான் மழை பொழியும். அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்கன்னா அதிக புழுதிகள் காணப்படக்கூடிய பகுதி. இதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இந்த வறண்ட பூமியும் அதுல இருந்த நாஸ்கா கலாச்சாரமும் வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. விண்வெளி வீரர் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ராட்சச உருவம் அப்படின்னு சொல்லலாம். அதன் தலை ராட்சச தலை போலவே இருக்குது. அதனால நம்ம விண்வெளி வீரருங்கிற முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு கோட்பாடுகள் சொல்லுது. அதே மாதிரி 3 விரல்களை கொண்ட மம்மி அப்படின்னு கூறப்படக்கூடிய விஷயமோ ஒரு மாதிரியான வதந்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நாஸ்கா மம்மிகளின் நீண்ட மண்டையோடுகள் உண்மைதான். அதுக்கு என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு தான் மக்களுக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஆனா அது பாத்தீங்கன்னா நாஸ்கா கோடுகளை மாதிரியே அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய கை வேலையா இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு சந்தேகம் இருக்கு. இதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை மூளை சிதைவு அப்படின்னு சொல்றாங்க. இது வயது வந்த குழந்தைகளின் மண்டை ஓட்டின் அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய முறை. உலகத்துல இருக்கக்கூடிய பல பண்டைய இனங்கள்ல இந்த முறை பின்பற்றப்பட்டிருக்கு. இந்த பழங்குடி இனத்தை மற்ற இனத்தில இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக இந்த முறை பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படலாம் அப்படின்னு நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. பெருவுல நாஸ்கா கோடுகள் எந்த மாதிரி உருவாக்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரியான தெளிவான ஒரு கோட்பாடு இல்லவே இல்லை. அது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மர்மம் தான். இதனால அவங்க வானியல் குறித்து ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சாங்களோ, சூரியனும் சந்திரனும் உதிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிடுவதற்காக அந்த வரைபடங்கள் வரையப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களும் உலா வந்துகிட்டு இருக்கு. இவை இரவில் வானில் வெண்மீன்கள் அடையாளங்களாக உள்ளது போல பூமிக்கு அடையாளங்களாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் எழுதப்பட்டிருக்கு புத்தகத்துல. இருந்தாலும் சமீபத்துல ஆய்வாளர்கள் இந்த விளக்கத்தை சந்தேகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த படங்களுக்கும் வானத்திற்கும் எந்தவித பிணைப்பும் இருப்பதாக தெரியவே இல்லையே. ஏன் பூச்சி, பூக்கள், ஆறுகளை பத்தி எல்லாம் அவங்க வானிலைக்கும் அதுக்கும் ஏன் அவங்க முடிச்சு போடணும்? அந்த பூக்களையும் பூச்சிகளையும் வானத்தை நோக்கி அவங்க ஏன் வரையணும்? என்ன மாதிரியான பிணைப்பு இது அப்படிங்கிற மாதிரி மண்டையை போட்டு பிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேஷனல் ஜியோகிராபிக் நிறுவனத்தை சேர்ந்த ரெயின்ஹார்ட் அப்படிங்கிற நபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அது மத சடங்குகளை குறிப்பதாகவும் தண்ணீரை மையமாக கொண்டு வரையப்பட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வறண்ட பகுதி அப்படிங்கிறதுனால நாஸ்கா மக்களுக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு.
சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நாஸ்கா மக்கள் உயிரினங்களை வரைய நினைச்சிருக்கலாம், அதனால வரைஞ்சிருக்கலாம். சிலந்திகள் பல பண்டைய கலாச்சாரங்களின்படி மலையோட தொடர்பு கொண்டது, அதனால கூட அதை அவங்க வரைஞ்சிருக்கலாம். அதே மாதிரி குரங்குகள் மற்றும் ஹம்மிங் பறவைகள் மாதிரியான பெருவிற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல காணப்பட்டிருக்கலாம். அதை அவங்க காட்டுல பார்த்த மாதிரி இங்க வரைஞ்சிருக்கலாம். தன்னுடைய மக்களுக்கு அதை காட்டுறதுக்காக வரைஞ்சு காட்டியிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ பேச்சு மொழியும் இருந்ததுக்கான அடையாளம் இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ இது அவங்க காட்சி மொழியை காட்ட விரும்பியிருக்காங்க தன்னுடைய மக்களுக்கு, அதனால வரைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காட்டுல ஏராளமான தண்ணீர் இருந்திருக்கும், அதை குறிக்கிறதுக்காக அவங்க அந்த படங்களை வரைஞ்சிருக்கலாம். ஆனா நாஸ்கா ஏன் அந்த கோடுகளை உருவாக்குனாங்க அப்படிங்கறது மாதிரியான சரியான காரணம் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் இதுல மர்மமான விஷயமே. ஸோ இந்த நாஸ்கா கோடுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம அறம் யாதனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.